மக்களே அஸ்லாம் வலைக்கும். 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 35. இன்னைக்கு நம்ம வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் நேரத்தே எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்ச உடனே ஓடி போய் பாலும் பழமும் வாங்கிட்டு வந்தோன்னு தான் ஞாபகம் வருது பல்ல தைக்கலன்னு. அந்தால போய் பல்ல தைச்சிட்டு நேரா கிச்சனுக்கு போய் மிக்ஸி எடுத்து கழுவிட்டு மணிக்கவும் மக்களே பழம் நம்ம வாங்கல. எல்லா கடையும் பூட்டி 7 மணிக்கே. ஒருத்தனு கூட டிசிப்ளின் இல்ல. நம்ம பெரியம்மா வீட்டுல இருந்தா 2 பழம் கடன் வாங்கிட்டு வந்தேன். குழுக்களை குடிச்சிட்டு நேரா நம்ம வாப்பா கடைக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்க இருந்து வர வழியில வீட்டுல உருளைக்கிழங்கு தீத்துட்டு அதையும் ஒரு பொட்டலம் போட்டுட்டு நம்ம கதாநாயகனை கழுவி நல்ல நலங்கு வச்சுட்டு நேரத்தைக்கு நம்ம அம்மா உனக்கு நான் சீட்லாம் கிடையாது ஒரு இரும்பு சட்டி வாங்கி தந்து சமைக்க இன்னைக்கு அதை எடுத்து சமைக்க சொல்லிச்சு. நல்லா வருதா இல்லையான்னு பாருன்னு சமைச்சேன். நல்லா வந்து மக்களே சமைச்சது யாரு அண்ணம்லாம் நல்லா தான் வந்தாகணும். வராட்ட சட்டியை தூக்கி வீசிட மாட்டேன். சட்டி வயவுல நம்மளை பார்த்து கொஞ்சம் பயந்து விட்டான். வேற ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டுட்டு இந்த யூடியூப்னு ஒண்ணு இல்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல மக்களே. அப்படி வியூஸே நின்னுட்டான். போன 100 நாள்ல ஒரு 70 நாள் வரை நல்லா போயிட்டு இருந்து அப்ப நின்னவன் தான் இன்னும் வரை எந்திக்கல. இங்க பாருங்க அக்டோபர்ல தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கை வச்சிருக்க இடத்துல பாய வரிச்சு வியூஸ் படுத்துட்டான். ஓலாங்க எந்திக்கலாம் முடியாது. அப்படியே படுத்தான் படுத்தே விட்டான். போ கேட்டா யூடியூப் அல்காரிதம் இப்படிதான் ப்ரோ அப்படிதான் ப்ரோ டிஃபரெண்ட்னு காணுங்க. அந்த அல்காரிதம் பயவுல எனக்கு மட்டும் தான் பாய வரிச்சு படுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால மக்களே பார்த்துட்டு இருக்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்ஸ்டாகிராமத்துல இருந்து பாத்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ரெண்டுத்துல இருந்து பாக்கவங்களும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் மக்களே இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட்ல ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. இப்போ ஒரு விஷயத்த மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களா, அந்த விஷயம் நமக்கு வரவே இல்ல. திடீர்னு ஒரு நாள் லைட்டா ஃபார்ம் மாத்தி பண்ணுவோம் வந்துரும். அந்த ஃபார்ம் இன்னைக்கு நான் ஹேண்ட் ஸ்டாண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும் நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல. புரியலன்னா மறுபடியும் போய் பாருங்க. புரியாது வரட்டா ஒழுக்க முக்கியம் மக்களே.